முன்னெச்சரிக்கை, இப்படி செஞ்சா நாளைக்கு என்ன வரும் என்ற எச்சரிக்கை இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப எல்லார் கையிலும் 10 பேர்கிட்டையும் பந்தம் இருந்திருக்கு, எல்லார்கிட்டையும் வெளிச்சம் இருந்திருக்கு. அப்ப போயிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷம் போயிட்டாங்க. ஆனா மணவாளன் வர கொஞ்சம் தாமதமாகும் அவனுக்கு தெரிஞ்ச சோருக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வரந்தட்டி தானே சும்மா இருக்காங்க, இரவு நேரம் உண்டு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போ தூங்கினதுக்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு, பந்தங்கள் அமர்ந்து போச்சு, அல்லது அணைச்சி வச்சுட்டாங்கன்னு கூட வச்சுக்கிறோம். பந்தங்கள் அமர்ந்து போச்சு. இப்போ திடீர்னு ஜாமத்தில் ராத்திரி 12 மணி 1 மணியை போல இதோ மணவாளன் வருகிறார் என்று ஒரு சவுண்டு வருது. எல்லாரும் ஆயத்தம் ஆகுறாங்க. அந்த ஆயத்தம் ஆகும்போது எல்லாரும் தீம்பந்தத்தில் பற்ற வைக்கிறாங்க. அந்த தீ பந்தங்கள் 5 பேர் பந்தங்கள் தீ எரியுது. ஏன்னா அவங்க எண்ணெய் வச்சிருந்ததுனால அந்த எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டாங்க. இந்த 5 பேர் பந்தங்களை அமர்ந்துதான் பற்ற வைக்க முடியல. ஏன்னா பந்தம் எரிய மாட்டேங்குது. காரணம் எண்ணெய் இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப ஓசி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, அந்த எண்ணெய் வச்சிருக்கணும் கொஞ்சம் கொடுங்கன்றாங்க. அவங்க இருக்கிற எண்ணெயை உங்ககிட்ட கொடுத்துட்டா எங்களுக்கு 10ஆம் பாடம் என்ன பண்றது, நீங்க கடையில வாங்கிக்கன்றாங்க. அப்ப புத்திலாம் இருக்கிறத கொடுக்கல. இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வேணுமே, இவங்கள மாதிரி புத்தி இல்லாம நம்ம 3 மணிக்கு அலைய முடியாதுன்னு அவங்க எச்சரிக்கையாகவே இருக்காங்க. இவங்க கடைக்கு போய் கடைக்காரனை ராபத்தில் எழுப்பி எண்ணெய் வாங்கி அவன் எண்ணெய் கொடுத்து அதுக்கு பின்னால பற்ற வச்சு இவங்க வாரதுக்குள்ள மணவாளன் போயிட்டான். மணவாளன் வேணுமென்று விரும்பி போனவங்க போயிட்டாங்க. இவங்க மணவாளன் விரும்பியும் போக முடியல. காரணம் அந்த டயத்துல அவங்க இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதான், மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப யார் வருவாங்களாம், எச்சரிக்கையா வாழ்றவங்க தான் வருவாங்களாம். அப்ப மனுஷனா பிறந்தாலும் அவனுக்கு 6 அறிவு இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புத்தி இருக்குது. அந்த புத்தி இல்லாத வாழ்க்கை அவனுடைய தலையில அவளே மண்ணை வாங்கி போட்டுக்கிறான். அவளை நினைச்சு உரலை இடிச்சு உரலை உடைஞ்ச கதை தான். என்னவா, அவளை இடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கனவுல உலக்கையை போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தானா, உலக்கு 2 அடிஞ்சு போச்சு. அப்ப அவள் இல்லை, ஆனா அவளுன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் இடிச்சான். அதுபோல அறிவில்லாம போகும்போது அவனுடைய எதிர்கால வாழ்க்கை அவனுக்கே சரியில்லாம போகுது.